ஹரே கிருஷ்ணா. சந்த் சுரதாஸ் பத்தி கேட்டோம். சுரதாஸ்க்கு கண்ணு தெரியாது. அவர் கோவர்தன் கிட்ட உட்காந்துட்டு அவருடைய பஜனைய பண்ணிட்டு இருந்தார். ஒரு சமயம் கிருஷ்ணர், ராதராணி எல்லாரும் ராஸ்லீலா பண்றா. நிகுஞ்சத்துல ராசலீலா பண்ணிட்டு அவ கோவர்தனுக்கு பக்கத்துல இருக்கா வரா. அப்போ ராசலீலா முடிஞ்சிட்டு ராதராணி போயிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு ராதராணி காலை நோட்டீஸ் பண்றாங்க. காலில் ராதராணியோட ஒரு கொலுசு காணும். அது பகவானோட ராசநிருத்தியம் பண்ணும்போது அங்க விழுந்திருக்கு. லலிதா சக்கி கிட்ட சொல்ற ராதராணி, இந்த மாதிரி என்னுடைய கொலுசு காணும், அதை நீ தேடி எடுத்துன்னு வா அப்படின்னு. அப்போ அந்த பக்கமா எல்லா இடத்துலயும் அந்த பாதையில தேடிண்டே லலிதா சக்கி வரா. பார்த்தா கொஞ்ச தூரம் நடந்து வர பார்த்தா இந்த பக்கம் ஒரு பெரியவர் அங்க உட்காந்துருக்க தெரியுது. சரி, அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம், இந்த பக்கம் இங்க ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதா கொலுசு அப்படின்னு. அப்ப சுரதாஸ் கிட்ட வரா. சுரதாஸ் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, சுரதாஸ் கையில அந்த கொலுசு இருக்கு. அப்போ லலிதா சக்கிக்கு அப்பாடா, ரொம்ப ஒரு ரிலாக்ஸேஷன். அதாவது நம்ம தேடி போனது கிடைச்சிருத்தோ, சரி இப்ப இதை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு அவர்கிட்ட போயிட்டு, ஐயா பெரியவரே, இந்த மாதிரி என்னுடைய முதலாளி அம்மா என்னுடைய தலைவி அவங்களோட கொலுசை தொலைச்சிட்டா. அது உங்க கையில இருக்கிறத நான் பார்த்தேன், நீங்க தரீங்களா அப்படின்னு. தரலான்னு கேட்ட உடனே சுரதா சொல்ற, இந்த மாதிரி எனக்கு கண்ணு தெரியாதுமா அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப பாக்குற லலிதா சக்தி, ஆமா கண்ணு தெரியாதவர். அப்பன்னா சரி கொலுசை கொடுங்க அப்படின்னாக்கா, இல்ல இது இந்த கொலுசை நீ கேட்கிற ஒரு பதட்டத்திலே தெரியறது, இது விலை மதிக்க முடியாத ஒரு கொலுசு அப்படின்னு. நானும் என் கையால தடவி பார்த்தேன், நிறைய வேலைப்பாடெல்லாம் இதுல இருக்கு. அதனால நீ என்ன பண்றேன்னா, உன்னோட தலைவி சொன்ன பாத்தியா, அவளையே நீ அழிச்சுண்டு வா. ஏன்னா இந்த காலத்துல நிறைய ஏமாத்தம் பித்தலாட்டம்லாம் நடக்கிறது. அதனால நான் அவள்கிட்ட இது அவளோட கொலுசு தானான்னு ஊர்ஜிதப்படுத்திட்டு நான் அப்புறம் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லவும். அப்போ கேக்குற, நீங்க எப்படி அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணுவேல அவ கொலுசு தானான்னு, ஏன்னா உங்களுக்கும் கண்ணே தெரியாது அப்படின்னு. இல்ல, கண்ணுதான் தெரியாதே தவிர என்னுடைய இந்த தொடுதல் அந்த உணர்ச்சி இருக்குல்ல, அது ஒன்றும் ஆயிடலையே. அதனால அவ காலை நான் தொட்டு பார்ப்பேன். ஒரு காலில் கொலுசு இருக்கு, ஒரு காலில் இல்லை அப்படின்னா, அந்த ஒரு கால் கொலுசை கரெக்டா சொல்லிட்டு எங்கிட்ட இருக்கிற கொலுசும் அந்த கொலுசும் நான் கையால அளந்து பார்ப்பேன். ரெண்டும் சேமா இருந்ததுன்னா அப்போ அது கன்ஃபார்ம், இது அவளோட கொலுசுதான்னுட்டு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னோடனே அதான் சரி கொஞ்சம் கோவம் இருந்தாலும் அப்புறம் நினைக்கிறா, ரொம்ப உஷாரா இருக்காரு இந்த பெரியவர் அப்படின்னு. அவர்கிட்ட திருப்பி பல விதமா மண்ணாடிலாம் பாக்குறா. அவ ரொம்ப ஒரு ஒரு அவ குடும்பத்திலேருந்து சட்டுன்னு அப்படிலாம் அனுப்ப மாட்டான் வெளியில. அவ இங்க திருப்பி உங்களை மீட் பண்றதுல கஷ்டம். அட் த சேம் டைம் அவ ஆத்துல கொலுசு காணும் அப்படின்னா அவ கொஸ்டின் பண்ணுவா. அதனால அதனால டென்ஷன்ல இருக்கா. அதனால நீங்க இந்த நிலைமைய புரிஞ்சுண்டு இந்த கொலுசை நீங்க கொடுங்க அப்படின்னு. சுரதாஸ் பிடிவாதமா இருக்காரு, முடியவே முடியாது, நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா சுரதாஸ்க்கு கண்டிப்பா இதுல ஒரு பெரிய சூஷ்மம் இருக்குங்க தெரிஞ்சு விடுது. ஏன்னா அந்த கொலுசு அவர் கையில எடுத்த உடனே அவருடைய உடம்புல ஒரு விதமான ஒரு ஒரு பரமானந்தத்தை அவர் அனுபவிச்சுட்டார். அதனால அவர் அவருக்கு தெரியும், அவர் ஒரு சுத்தமான பக்தர் தானே. அதனால அவர் பிடிவாதமா இருக்கும். சரி சொல்லிட்டு லலிதா சக்தி வேற வழியே இல்லைன்னு அங்க போய் ராதாராணி கிட்ட சொல்றான், இந்த மாதிரி நீங்க வந்தாதான் அவர் கொடுக்கற போல இருக்க. ஒழுங்கு கிடைச்சு கொடுத்தோ, ஒரு வயசான ஒருத்தர் இருக்கார், அவருக்கு கண்ணும் தெரியாத ஒரு சாது அவர்கிட்ட இருக்க, ஆனா பிடிவாதம் பிடிக்கிறது தரமாட்டேன், நீங்க வந்தாதான் ஆச்சு அப்படின்னு. ராதாராணி சரி அதுக்கு என்ன வந்தா போச்சு அப்படின்னு ராதாராணி வரா. வந்த உடனே லலிதா சக்கி சொல்றா, ஐயா பெரியவரே, என்னோட தலைவி அம்மா வந்துட்டாங்க, இப்போ உங்க கொலுசு கொடுங்க அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, அவங்க காலை காட்ட சொல்லு அப்படின்னோடனே ராதாராணி காலை எடுத்து வைக்கிறா. அவர் இப்படி கையால தடவி பாக்குறார். தடவினா ஒரு காலை கொலுசு இல்லை. அப்ப அவருக்கு சரி ஒரு கால கொலுசு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுடுத்தோம். அப்ப அவர் சொல்றார்,
சரி இப்ப வந்து அந்த இன்னொரு கொலுசை வந்து கழட்டி கொடுக்க சொல்லு, நான் வந்து அளந்து பாக்குறேன் அப்படின்னோடனே சரி ராதாராணி வந்து அந்த இன்னொரு கொலுசை கொடுக்க. அப்போ அவர் வந்து அளந்து பார்த்தானாக்கா ரெண்டும் ஒன்னா இருக்கு. அப்போ அவர் என்ன பண்ற, சரின்னு சொல்லிட்டு ராதாராணியுடைய காலில் அந்த கொலுசை வந்து அவர் கட்டுறார். கட்டினவொடனே ராதாராணிக்கு வந்து ஒரே சந்தோஷம். அதாவது இவ்வளோ வந்து சின்சியரா இருந்து அது யாருக்கு சேர்க்கணுங்கிறது சேர்க்கிறாரு. அப்ப ராதாராணிக்கு தெரியறது இவர் ஒரு மகா பெரிய பக்தர் அப்படின்னுட்டு. அப்போ இதுக்கு நடுவுல என்ன ஆறுது அப்படின்னா, கிருஷ்ணரும் வந்து ராதாராணியை தேடி அங்க வந்துடுறார். வந்த உடனே கிருஷ்ணர் இந்த விஷயங்கள் எல்லாம் பாக்குறார். பார்த்த உடனே சுரதாஸ்க்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ராதாராணி அனுகிரகம் பண்ணணுங்கிற ஆசை வந்து பகவானுக்கு வந்துருத்தோம். அப்ப ராதாராணி என்ன பண்ற, சுரதாஸ்கிட்ட கேக்குற, சுரதாஸ் நீ என்ன வந்து சந்தோஷப்படுத்தியிருக்க, என்ன சந்தோஷப்படுத்தினவா யாரா இருந்தாலும் வந்து அவளை வெறுங்கையோட அனுப்ப என்னால முடியாது, உனக்கு என்ன வந்து வர வேணும் கேளு அப்படின்ன உடனே அப்போ கிருஷ்ணர் சொல்றார், ஆமா சுரதாஸ் நீ சொல்லு உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நீங்க வந்து யாருன்னு எனக்கு தெரிஞ்சு கொடுத்தோ, நீங்க 2 பேரும். ஸோ என்னுடைய ஒரு சாதனை நான் இத்தனை நாள் பண்ணினதோட பலன் என்ன அப்படின்னா அது பகவத் தர்ஷனம். அப்படிப்பட்ட நீங்க 2 பேருமே வந்து தரிசனம் மட்டும் இல்லாம என் கூட வந்து ஒரு பெரிய அனுபவத்தையும் கொடுத்துருக்கேன், இதை விட எனக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே பகவான் ராதாராணி என்ன பண்ற, சுரதாஸ் கண்ணை எடுத்து தொட்ட உடனே சுரதாஸ்க்கு கண்ணு வந்து அவருடைய பார்வை வந்து வந்துடுறது, பார்வை சக்தி. அவர் அப்படி பார்க்கிற ராதாகிருஷ்ணா இவ்வளவு மூர்த்தி, ராதையும் கிருஷ்ணனும் அந்த கோவர்தன மலையுடைய அந்த பேக்ரவுண்டுல அவ்வளோ அழகா நீலமேக சியாமலனா ஒரு கருநீல வண்ணனா பகவான் பக்கத்துல வந்து ஒரு ஒரு பொன் ஒரு கோல்டன் கலர்ல ஒரு ஒரு கிளவுட், அதாவது இந்த மழை காலத்துல வருமே அந்த மின்னல், அந்த மாதிரி ஒரு ராதாராணி அப்படி இருக்கிறதுக்கு அதை பார்த்த உடனே அவருக்கு வந்து அவ்வளோ வந்து மனசுல அப்படியே ரம்யமா அந்த அந்த தரிசனம் வந்து அவருக்கு மனசுல வந்து அப்படியே நல்லா பதிஞ்சுடுறது. பதிஞ்ச உடனே கண்ணை மூடின்னு விடுற. அப்ப ராதாராணி பாக்குற, இத்தனை நேரம் கண்ணே இல்லாம இருந்தது, இப்ப கண்ணை கொடுத்து பாருன்னா கண்ணை மூடின்னு தரேன் அப்படின்னு நினைக்கிறேன். கண்ணை மூடிட்டு கிருஷ்ணருக்கு தெரிஞ்சு போச்சு, கண்ணை மூடின்ட்டார்னா அந்த காட்சியை அவர் உள்வாங்கிட்டார். இனிமே அவருக்கு வெளியில வந்து பார்த்துதான் அந்த காட்சி வந்து தெரியணும் அப்படிங்கிறது இல்லை, அவர் அணுவா உள்ளுக்குள்ள ரசிச்சுட்டு இருக்கார் பகவானுடைய தரிசனத்தை. அங்க உள்ளுக்குள்ள அவர் பலவாரா வந்து கதறி அழுதுன்னு இருக்கார், நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கார், அவர் ஒரு பஜனை பாடிட்டு இருக்காரு, எல்லாமா சேர்ந்து கலந்து கட்டி அவர் ஒரு பேராந்த நிலையில இருக்கார் அப்படிங்கிறது புரிஞ்சு விடுத்து. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சுரதாஸ் வந்து சொல்றார் கிருஷ்ணர் கிட்ட, யாருக்குமே கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய பாக்கியம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு, அதுக்கு நான் தகுதியானவனானே எனக்கு தெரியல, இருந்தாலும் வந்து எனக்கு இன்னும் ஒரு வரம் வேணும் அப்படின்னு பகவான் வந்து கேளேன்பா உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற. இப்போ அவர் சொல்ற, என்னோட இந்த கண் பார்வையை வந்து கொடுத்தேன் இல்லையா, இந்த கண் பார்வையோடைய அந்த பார்க்கும் சக்தியை வந்து திருப்பி நீங்க எடுத்துன்னு விடுங்க, எனக்கு இந்த பார்வை சக்தியை வேண்டாம் அப்படின்னு. அப்போ சொல்ற, ஏன்பா அப்படி சொல்ற, எல்லாருமே வந்து கண் நல்லா தெரியணும் தானே எல்லாரும் ஆசைப்படுவா, அது மட்டும் இல்லாம உனக்கு கண்ணு தெரிஞ்சுன்னா நீ வந்து என்ன நீ அத தப்பான வழியில உபயோகிக்க போற, கோயிலா போக என்னுடைய அர்ச்சாமூர்த்திகள் எல்லாம் தரிசனம் பண்ண முடியும், பக்தர்கள் எல்லாம் பார்க்க முடியும், இதை விட உனக்கு என்ன வந்து வேணும் அப்படின்னு அவர் சொல்றார். இல்ல அதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனாலும் நான் வந்து இந்த கண்ணுடைய ஒரு பயன் என்ன அப்படின்னா, உங்களை வந்து தரிசனம் பண்ணினோம் ஒரு தரமாவது, சாட்சாத் தரிசனம் அது எனக்கு கிடைச்சு போயிடுச்சு. அதே மாதிரி உங்களுடைய முதல்ல உங்க 2 பேருடைய திவ்யமான ரூபத்தையும் திவ்யமான அழகையும் பார்த்த இந்த கண்ணால போதி உங்க உலகத்துல இருக்கிற எதையுமே பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதனால இதை எடுத்துருங்கோ அப்படிங்கிறார். பகவான சேரின்னு, அதாவது அகக்கண் வந்து திறந்தாச்சு அப்படின்னா புறக்கண்ணுக்கு அங்க வந்து அவசியமே கிடையாது. அதனால நீங்க கூட பார்த்தா பெரிய பெரிய பக்தர்கள்லாம் கோவிலுக்கு போனா பகவான ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே கைட்டா கண்ணை மூடின்னு நிற்பா கொஞ்ச நேரம். ஆக்சுவலா ஏன்னா அவ மனசுல வந்து பகவான உள்வாங்கிட்டா அப்படிங்கறதுனாலதான் அதுலயே அவ லயிச்சு ரமிச்சுண்டு அதுலயே அவ சந்தோஷமா இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகா பாகவத சிரோமணி பக்த சிரோமணி தான் சந்த் சுரதாஸ்.
ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே.